தென்மேற்கு பருவமழை தீவிரமடைந்ததால் குஜராத், உத்தராகண்ட் உள்ளிட்ட வட மாநிலங்களில் வெள்ளப்பெருக்கு. திண்டுக்கல், மயிலாடுதுறை, விழுப்புரம் மாவட்டங்களில் பலத்த காற்றுடன் கொட்டிய கனமழை. நீலகிரி, கோவையில் நாளையும் கனமழை பெய்ய வாய்ப்பு உள்ளதாக சென்னை வானிலை ஆய்வு மையம் தகவல். நீட் முறைகேடு புகாரில் மேலும் ஒருவரை கைது செய்து விசாரணை. நீட் வினாத்தாள் கசிவு விவகாரத்தில் பாஜக பிரமுகர்களுக்கு தொடர்பு இருப்பதாக காங்கிரஸ் குற்றச்சாட்டு. சர்வதேச T20 போட்டிகளில் இருந்து ஓய்வு பெறுவதாக ரவீந்திர ஜடேஜா அறிவிப்பு. கோப்பையை இந்தியா வென்ற நிலையில் ரோஹித், விராட் கோலியை தொடர்ந்து ஓய்வை அறிவித்தார் ஜடேஜா. அஜித் நடிப்பில் உருவாகியுள்ள விடாமுயற்சி படத்தின் ஃபர்ஸ்ட் லுக் வெளியீடு. அவர் பாதையில் என்ற வாசகங்களுடன் வெளியான போஸ்டர் இணையத்தில் வைரல். தமிழ்நாட்டின் பல்வேறு இடங்களில் பெய்த மழையால் வெப்பம் தணிந்து இதமான சூழல் நிலவுவதால் மக்கள் மகிழ்ச்சி அடைந்துள்ளனர். திண்டுக்கல் மாவட்டம் கொடைக்கானலில் கடந்த சில நாட்களாகவே பகல் மற்றும் இரவு நேரங்களில் சாரல் மழை பெய்து வருகிறது. இந்நிலையில் கொடைக்கானல் சுற்று வட்டாரங்களில் காலை முதலே மிதமான மழை பெய்து வந்த நிலையில் பிற்பகலில் 1 மணி நேரத்திற்கும் கனமழை வெளுத்து வாங்கியது. கொடைக்கானல் வில்பட்டி, அட்டுவம்பட்டி, ஏரிச்சாலை, செண்பகனூர் உள்ளிட்ட பகுதிகளில் பலத்த காற்றுடன் கனமழை கொட்டியதால் அங்கு வந்திருந்த சுற்றுலா பயணிகள் ஏமாற்றம் அடைந்தனர். மயிலாடுதுறை மாவட்டம் சீர்காழி சுற்று வட்டாரங்களில் பலத்த காற்றுடன் மழை பெய்தது. வைத்தீஸ்வரன் கோவில், பூம்புகார், கொள்ளிடம் சுற்று வட்டாரங்களில் பலத்த காற்று மற்றும் இடியுடன் கூடிய கனமழை பெய்ததால் இதமான சூழல் நிலவியது. புதுக்கோட்டை மாவட்டம் ஆலங்குடி மற்றும் அதன் சுற்றுவட்டார பகுதிகளில் மிதமான மழை பெய்தது. குறிப்பாக ஆலங்குடி, கல்லாலங்குடி உள்ளிட்ட பல்வேறு பகுதிகளிலும் மழை வெளுத்து வாங்கியதால் வெப்பம் தணிந்து குளிர்ச்சியான சூழல் நிலவியதால் மக்கள் மகிழ்ச்சியடைந்துள்ளனர். தருமபுரி சுற்றுப்பகுதிகளில் பெய்த மிதமான மழை பெய்தது. விழுப்புரம் மாவட்டம் விக்கிரவண்டி, சித்தனி, பேரணி உள்ளிட்ட சுற்று வட்டாரத்தில் கனமழை பெய்ததால் தாழ்வான இடங்களில் தண்ணீர் தேங்கியது. திருவண்ணாமலையில் முந்தைய அதிமுக ஆட்சியில் பிரதமரின் வீடு கட்டும் திட்டத்தில் அரங்கேறிய முறைகேடு தொடர்பாக வட்டார வளர்ச்சி அலுவலர்கள் உள்ளிட்ட அரசு பணியாளர்கள் 24 பேர் மீது லஞ்ச ஒழிப்பு போலீசார் வழக்கு பதிவு செய்திருப்பது பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. ஜவ்வாதுமலை உள்ளிட்ட இடங்களில் இறந்தவர்களை பயனாளிகளாக சேர்த்து மோசடி நடந்தது எப்படி? முந்தைய அதிமுக ஆட்சியில் வீடு கட்டும் திட்டத்தில் அரங்கேறிய முறைகேடு தொடர்பாக திருவண்ணாமலை மாவட்ட அதிகாரிகள் 24 பேருக்கு எதிராக லஞ்ச ஒழிப்பு போலீசார் வழக்கு பதிவு செய்துள்ளனர். ஒன்றிய அரசு சார்பில் பிரதம மந்திரி ஆவாஸ் யோஜனா என்ற பெயரில் வறுமை கோட்டுக்கு கீழ் வாழும் மக்களுக்கு அரசு மானியத்தில் வீடு கட்டி கொடுக்கும் திட்டம் நடைமுறையில் உள்ளது. இந்த திட்டத்தில் பயனாளிகளை தேர்வு செய்து வீடு கட்டி முடிக்கும் வரையில் கணினிகளை கண்காணித்து நிறைவேற்ற வேண்டியது ஊரக வளர்ச்சித்துறை அதிகாரிகளின் பொறுப்பாகும். முந்தைய அதிமுக ஆட்சியில் திருவண்ணாமலை மாவட்டத்தில் இந்த திட்டத்தை செயல்படுத்துவதில் முறைகேடு நடந்திருப்பதாக அப்போதைய ஆரணி தொகுதி MP விஷ்ணு பிரசாத் குற்றம் சாட்டியிருந்தார். வந்தவாசி, தெள்ளார், ஆரணி, ஜவ்வாதுமலை ஒன்றியங்களில் 2017-18 நிதியாண்டுக்கான பயனாளிகளை தேர்வு செய்ததில் நடந்த தவறுகளை சுட்டிக்காட்டி அப்போதைய மாவட்ட ஆட்சியரிடம் புகார் அளித்தார். அதன் மீது உரிய நடவடிக்கை எடுக்கப்படாததால் 2020 திருவண்ணாமலை மாவட்ட லோக் ஆயுக்தா ஆணையத்தில் முறையிட்டார்.
வறுமை கோட்டுக்கு கீழ் உள்ளவர்களை பயனாளிகள் பட்டியலில் சேர்க்காமல் வசதி உள்ளவர்களை சேர்த்திருப்பதாகவும் அதற்காக போலி ஆவணங்கள் பயன்படுத்தப்பட்டிருப்பதாகவும் இறந்தவர்களை கூட பயனாளிகளாக சேர்த்திருப்பதால் உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும் என விஷ்ணு பிரசாத் வலியுறுத்தியிருந்தார். அதன் பேரில் நடத்தப்பட்ட முதற்கட்ட விசாரணையில் முறைகேடுகள் நடந்திருப்பது உறுதியானது. எனவே லஞ்ச ஒழிப்பு போலீசார் நடவடிக்கைக்கு பரிந்துரைக்கப்பட்டது. அதன் பேரில் திருவண்ணாமலை மாவட்ட லஞ்ச ஒழிப்பு போலீசார் நேற்று ஊழல் தடுப்புச் சட்டத்தின் கீழ் அரசு அதிகாரிகள் 24 பேர் மீது 14 பிரிவுகளில் வழக்கு பதிவு செய்துள்ளனர். பிரதம மந்திரி வீடு வழங்கும் திட்டமானது மத்திய அரசாங்கமும் மாநில அரசாங்கமும் முறையே பணத்தை செலுத்தி பயனாளிகளுக்கு அந்த பணத்தை தந்து வீடு கட்டுகின்ற திட்டத்திற்கு நல்ல ஒரு திட்டமாக இருந்தது. ஏழை எளிய மக்களுக்காக துவங்கப்பட்ட இந்த திட்டம், இந்த ஏழை எளிய மக்கள் குறிப்பாக மலைவாழ் மக்கள், என்றால் ஜவ்வாது மலையில அதிகப்படியான மலைவாழ் மக்கள் இருக்கிறார்கள். அதே போல தெல்லார் ஒன்றியம், வந்தவாசி ஒன்றியம், செய்யார் ஒன்றியம், ஆரணி ஒன்றியம், இங்கே எல்லாம் பார்த்தீங்கன்னா பட்டியலின மக்களுக்கு தரப்பட வேண்டிய இந்த வீடானது அவர்களுக்கு செல்லாமல், முறையான அவர்கள் ஏழை மக்களுக்கு செல்லாமல் மற்றவர்களுக்கு செல்வதை என்னால் கண்டறிய முடிந்தது. எனவே புகார் நம் மாவட்ட ஆட்சித்தலைவரிடம் சொல்லியும் நல்ல நடவடிக்கை இல்லை என்ற காரணத்தால் நானும் பலமுறை சொல்லியும் நடக்கவில்லை. பிறகு லோக் ஆயுக்தாவை நாடினோம். அதுவும் ஒரு 3 ஆண்டு காலம் 4 ஆண்டு காலமாக நம்முடைய லஞ்ச ஒழிப்புத்துறை மூலமாக விசாரணை மேற்கொள்ளப்பட்டது. விசாரணை நான் சொன்ன ஆதாரங்கள், நான் சொன்ன கேஸ் மட்டும் இல்லாமல் நிறைய பல புதிய நபர்கள், விடுபட்ட நபர்கள், தகுதியான நபர்களுக்கு தரப்படாமல் மற்றவர்களுக்கு தரப்பட்டது, இது போன்ற நான் தந்த தகவல்களை விட அவர்கள் அதிகமாக ஆதாரங்களை தேடி அதன் மூலம் இப்பொழுது 24 பேர் மீது எஃப்ஐஆர் போடப்பட்டிருப்பது என்பது நீதி இறுதியிலே நிலைநாட்டப்பட்டிருக்கிறது. காலம் தாழ்த்தப்பட்டிருந்தாலும் கூட இந்த ஒரு நடவடிக்கையானது மிகவும் மகிழ்ச்சி அளிக்கின்றது. 2017-18 ஆண்டு முறைகேடு நடைபெற்றதாக கூறப்படும் காலத்தில் வட்டார வளர்ச்சி அலுவலகங்களில் பணிபுரிந்த பிடிஓக்கள், துணை பிடிஓக்கள், ஒன்றிய பொறியாளர்கள், கிராம பஞ்சாயத்து தலைவர்கள் உள்ளிட்ட 24 பேர் மீது லஞ்ச ஒழிப்பு போலீசார் விசாரணைக்குள்ளாகி இருக்கின்றனர். வந்தவாசி பிடிஓ குப்புசாமி, தெள்ளார் பிடிஓ சீனிவாசன், வந்தவாசி துணை பிடிஓ வில்பதி, தெள்ளாறு துணை பிடிஓ ரவிச்சந்திரன், ஜவ்வாதுமலை துணை பிடிஓ அன்பழகன், வந்தவாசி உதவி பொறியாளர் ராமு, தெள்ளாறு உதவி பொறியாளர் கேசவன், ஜவ்வாதுமலை உதவி பொறியாளர்கள் தமிழ்ச்செல்வன், நிர்மல்ராஜ் மற்றும் வெற்றிவேல், மணிகண்டன், மணிபாலன், ராதாகிருஷ்ணன், ராஜேந்திரன், கல்பனா, சக்திவேல், ஆனந்தகுமார், வீரபத்திரன் சேகரன், கிருஷ்ணன், ராமஜெயம், பொன்னுசாமி, உமாபதி ஆகியோரிடம் தனித்தனியாக லஞ்ச ஒழிப்பு போலீசார் விசாரணை நடத்த உள்ளனர். மேலும் கடந்த 2017-18 ஆண்டில் பிரதமரின் வீடு கட்டும் திட்டத்தில் பயன்பெற்ற பயனாளிகள் குறித்த ஆவணங்களையும் சோதிக்க உள்ளனர். அரசு அதிகாரிகள் துணையுடன் முறைகேடாக வீடு கட்டியவர்கள் கலக்கத்தில் ஆழ்ந்துள்ளனர். இந்திய அளவில் முக்கிய தேர்வுகளை நடத்தும் தேசிய தேர்வு முகமையில் நடக்கும் தொடர் முறைகேடு குற்றச்சாட்டுகளால் உலக அரங்கில் இந்தியாவின் தேர்வு முறை கேள்விக்குறியாக உள்ளதாக கல்வியாளர்கள் கவலை தெரிவித்துள்ளனர். முறைகேடுகளால் வெளிநாடுகளில் படிக்கச் செல்லும் மாணவர்கள் பாதிக்கப்பட உள்ளதாகவும் அவர்கள் கூறுகின்றனர். இதுகுறித்து விளக்குகிறது இந்த செய்தி தொகுப்பு. 2017 ஆண்டு நாடாளுமன்றத்தின் சிறப்பு சட்டம் மூலம் உருவாக்கப்பட்டது தேசிய தேர்வு முகமை. நாட்டின் உயர் தொழிற்கல்வி நிறுவனங்களான IIT, IIM போன்றவற்றில் சேர்வதற்கான JEE தேர்வு மற்றும் நீட், கியூட், UGC நெட் உள்ளிட்ட 15க்கும் மேற்பட்ட நுழைவுத் தேர்வை NTA நடத்துகிறது. NTA தொடங்கப்பட்ட போதே முழுமையான தன்னாட்சி அமைப்பாக செயல்படாமல் அரசியல் தலையீடுகள் இருப்பதாக விமர்சனங்கள் எழுந்த நிலையில் 2020 முதல் JEE மற்றும் நீட் தேர்வு முறைகேடுகள் வெளியானது. அசாமில் JEE தேர்வில் முதல் மதிப்பெண் எடுத்த மாணவர் நீல் நட்சத்ரா தாஸ் முறைகேடாக மதிப்பெண் பெற்ற விவகாரத்தில் அவரது பெற்றோர், தேர்வு கண்காணிப்பாளர், தனியார் பயிற்சி மைய உரிமையாளர் என 7 பேர் கைதாகினர். அதே ஆண்டு நீட் தேர்வில் மத்திய பிரதேசத்தை சேர்ந்த விதி சூரியவன்ஷி என்ற மாணவர் 6 மதிப்பெண் எடுத்ததால் தற்கொலை செய்து கொண்டார். விசாரணையில் அவர் 590 மதிப்பெண் பெற்றிருந்தது தெரியவந்தது.
இந்த ஆண்டு தேசிய அளவில் நீட் தேர்வில் 67 மாணவர்கள் முழு மதிப்பெண் பெற்றது, கருணை மதிப்பெண் முறைகேடு, சிபிஐ விசாரணை என பல லட்சம் மாணவர்களின் மருத்துவக் கல்வி கனவை தேசிய தேர்வு முகமை சிதைத்துள்ளது அம்பலமாகியுள்ளது. இதுபோன்ற தொடர் முறைகேடு குற்றச்சாட்டுகளால் இந்திய மாணவர்களின் திறனும் இந்தியாவில் தேர்வு முறை முறைகேடாகத்தான் இருக்குமோ என்ற விமர்சனம் உலகளவில் கல்வி நிலையங்களில் விவாதமாகி இருப்பதாக கூறுகின்றனர் கல்வியாளர்கள். மெரிட்டில் போகக்கூடிய மாணவர்கள் கூட இவர் படித்து வந்தாரா இல்லை காப்பி அடிச்சு வந்தாரா அப்படிங்கிற ஒரு சந்தேகத்தை வெளிநாடுகள் பார்க்கக்கூடிய ஒரு சூழலை ஆல்ரெடி நம்ம ஏற்படுத்தியாச்சு. இதுக்கப்புறம் நீங்கள் என்ன தான் நீங்கள் ஒரு புது மெஷர் க்ரியேட் பண்ணி நாங்கள் இப்படி பண்ணுறோம் அப்படி பண்ணுறோம்னு சொன்னால் கூட இதை நீங்கள் நிவர்த்தி பண்ணணும் அப்படின்னா எனக்கு தெரிஞ்சு ஒரே ஒரு இது என்டி அபாலிஷ் பண்ணணும். இது தேர் அன்ஃபிட் டு பி இது நீட்டை நீங்கள் கேன்சல் பண்ணணும், அந்தந்த ஸ்டேட்டுக்கு அவங்கவுங்கள விட்டணும். ஏன்னா இப்போ ப்ராக்சிமிட்டி தமிழ்நாடுக்குள்ளே நீங்கள் என்னென்ன பண்ணணுமோ அதை பண்ணுறது ரொம்ப ஈஸி, இல்லை வேறு ஒரு ஸ்டேட்னா அவங்களுக்கு ஈஸி. பட் நான் டெல்லியிலேருந்து நான் இதெல்லாம் கரெக்டாக பண்ணுவேன் அப்படிங்கிற பேரில் சதர்ன் ஸ்டேட்ஸை மட்டும் நம்ம பயங்கரமாக கண்ட்ரோல் பண்ணிவிட்டு, பட் அந்த நெக்ஸஸ் இன்றைக்கி எப்படின்னா இன்ஃபர்மேஷன் கம்யூனிகேஷன் காப்பி அடிக்கிறது, இன்ஃபர்மேஷன் போகிறது அப்படிங்கிறது இன்றைக்கி இருக்கிற தொழில்நுட்ப வசதிகளில் நீங்கள் ஃப்ளிப் செகண்டில் இந்தியா முழுவதும் நீங்கள் அனுப்பிடலாம். நீங்கள் டிஜிட்டல் அப்படின்னு சொல்லிட்டு ஃபவுண்டேஷனே இல்லாமல் நீங்கள் மேலே பில்டிங் கட்டுறீங்க. இதில் குழந்தைங்களோட எதிர்காலம் ஒரு கேள்விக்குரியாது. வெளிநாடுகள் நம்மளை இனிமேல் பார்க்கக்கூடிய பார்வைகள் நம்ம மெரிட்டில் போகக்கூடிய மாணவர்களை கூட வெகுவாக பாதிக்குங்கிறதா மிகுந்த வேதனையை தருகிறது. ஒரு நேஷனல் டெஸ்டிங் ஏஜென்சி மேலே ஒரு குற்றச்சாட்டு எழும்போது, அதுவும் சிபிஐ ஒரு விசாரிக்கிற அளவுக்கு ஒரு குற்றச்சாட்டு இருக்கும்போது கண்டிப்பாக இது ஒரு மிகப்பெரிய பாதிப்பு ஏற்படுறதுக்கு ஃபியூச்சரில் வாய்ப்பு இருக்குது. கண்டிப்பாக இது சீரமைப்பு செய்யணும், வெளிப்படைத்தன்மை கொண்டு வரணும். அப்போ தான் மாணவர்களுக்கும் பெற்றோருக்கும் ஏன் இந்த மாதிரி முறைகேடுகள் நடந்திருக்கு, ஃபியூச்சரில் நடக்காமல் இருக்கிறதுக்கு தீவிர விசாரணை செய்து தீவிர நடவடிக்கை எடுக்கணும் அப்படின்னு தான் எங்கள் மாதிரி கல்வியாளர்களுடைய வேண்டுகோள். தமிழ்நாட்டில் தொடங்கப்பட்ட நீட் ஒழிப்பு குரல் தற்போது நாடு முழுவதும் பரவியுள்ள நிலையில் பேன் நீட் ஹேஷ்டேக் சமூக வலைதளங்களில் மாணவர்களாலும் பெற்றோர்களாலும் வலியுறுத்தப்படுகிறது. மாணவர் சேர்க்கை நுழைவுத் தேர்வு என்பது அந்தந்த மாநில அரசின் முடிவுகளோடு இருந்தால் தரமான கல்வியை வழங்க முடியும் என்று தெரிவிக்கின்றனர் கல்வியாளர்கள். புதுச்சேரியில் ஊர்காவல் படை வீரர்கள் தேர்வுக்கு தாமதமாக வந்த 200க்கும் மேற்பட்ட பெண்கள் அனுமதிக்கப்படாததால் அவர்கள் கண்ணீர் விட்டு அழுதனர். புதுச்சேரி காவல்துறையில் 500 ஊர்காவல் படை வீரர்களுக்கான உடற்தகுதி தேர்வில் 4229 பேர் தேர்ச்சி பெற்றிருந்தனர். அவர்களுக்கான எழுத்துத் தேர்வு 12 மையங்களில் இன்று நடைபெற்றது. காலை 10 மணி முதல் 12 மணி வரை தேர்வு நடைபெற்ற நிலையில் தேர்வர்கள் காலை 9:30 மணிக்குள் வர வேண்டும் என்று அறிவுறுத்தப்பட்டிருந்தனர். இந்நிலையில் புதுச்சேரி உப்பளம் சாலையில் உள்ள தனியார் பள்ளி தேர்வு மையத்திற்கு 200க்கும் மேற்பட்ட தேர்வர்கள் தாமதமாக வந்துள்ளனர். அனுமதிக்கும் நேரம் முடிந்துவிட்டதாக கூறி தேர்வு மையத்தின் வாயில் மூடப்பட்டது. போக்குவரத்து நெரிசலால் 5 நிமிடம் தாமதமாகிவிட்டது என்று கெஞ்சியும் அவர்கள் தேர்வெழுத அனுமதிக்கப்படவில்லை. இதனால் பூட்டிய வாயிற்கதவு முன்பே காத்திருந்த பெண்கள் கண்ணீர் விட்டு அழுதனர். அப்போது அவ்வழியே வந்த புதுச்சேரி சட்டப்பேரவை தலைவர் செல்வத்தின் வாகனத்தை வழிமறித்த பெண்கள் அழுது முறையிட்டனர். தங்களை தேர்வெழுத அனுமதிக்குமாறும் கெஞ்சினர். அதிகாரிகளிடம் செல்வம் தொலைபேசியில் தொடர்பு கொண்டு பேசியும் தேர்வர்கள் தேர்வு மையத்திற்குள் அனுமதிக்கப்படவில்லை. ஆனாலும் தேர்வு முடியும் வரை வாயிற்கதவு முன்பு அமர்ந்து கண்ணீர் விட்ட தேர்வர்களை உறவினர்கள் தேற்றி அழைத்துச் சென்றனர். தேர்வெழுத முடியாத ஆதங்கத்தில் தேர்வு நுழைவுச் சீட்டை அவர்கள் கீழே வீசி எறிந்தனர். சென்னையில் நீண்ட இடைவெளிக்கு பின்னர் மீண்டும் மகிழ்ச்சி வீதி கொண்டாட்டம் நடைபெற்றதால் இளைஞர்கள் இடையே உற்சாகம் கரை புரண்டது.
சென்னையில் கடந்த சில மாதங்களுக்கு முன்பு வாரந்தோறும் மகிழ்ச்சி வீதி கொண்டாட்டம் நடைபெற்று வந்தது. தேர்தல் மற்றும் வேறு சில காரணங்களுக்காக அந்த கொண்டாட்டம் நிறுத்தி வைக்கப்பட்டிருந்த நிலையில் மீண்டும் அரங்கேற தொடங்கியுள்ளது. சென்னை அண்ணா நகரில் போக்குவரத்து மாற்றம் செய்யப்பட்டு நடைபெற்ற மகிழ்ச்சி வீதி விழாவில் சிறியவர்கள் முதல் பெரியவர்கள் வரை வயது வித்தியாசமின்றி கலந்து கொண்டனர். அப்போது இசை நிகழ்ச்சி மற்றும் ஆட்டம் பாட்டத்துடன் கொண்டாட்டம் களை கட்டியது. அண்ணா நகரை போலவே ஆவடியிலும் மகிழ்ச்சி வீதி விழா களை கட்டியது. விளையாட்டுப் போட்டிகள், இசை நிகழ்ச்சி, நடனம் என்று இளைஞர்கள் உற்சாகமாக தங்கள் பொழுதை கழித்தனர். இதில் பங்கேற்று பொதுமக்களை உற்சாகப்படுத்திய ஆவடி காவல் ஆணையர் சங்கர் பறை இசைத்து மகிழ்ந்தார். இந்த வந்து ஹாப்பி ஸ்ட்ரீட் வந்து மற்ற வந்து ஹாப்பி ஸ்ட்ரீட் மாதிரி இல்லை. இதோட முழு நோக்கம் என்னன்னா டுவர்ட்ஸ் சஸ்டைனபிள் டெவலப்மெண்ட் கோல்ஸ். அதுக்கு வேண்டிய எல்லா அவேர்னஸையும் நாங்கள் வந்து கிரியேட் பண்ணியிருக்கோம். அப்பார்ட் ஃப்ரம் என்னென்ன வந்து கேம்ஸு டிஜே, ஃபன், ஃபுட் எல்லாம் இருந்தாலும் முக்கியமாக கிளீன் ஆவடி, கிரீன் ஆவடி, எம்பவர்ட் ஆவடி, அந்த மாதிரி நிறைய அவேர்னஸ் நாங்கள் வந்து கிரியேட் பண்ணியிருக்கோம். கடந்த காலங்களில் சென்னையை போன்றே கோவை, திருச்சி உள்ளிட்ட பல்வேறு நகரங்களிலும் மகிழ்ச்சி வீதி கொண்டாட்டம் நடைபெற்றது. தற்போது சென்னையில் மீண்டும் அந்த கொண்டாட்டம் தொடங்கியுள்ளதால் அடுத்தடுத்த வாரங்களிலும் அது தொடரும் என்று மக்கள் எதிர்பார்ப்பில் உள்ளனர். ஞாயிறு விடுமுறையை ஒட்டி குற்றாலத்தில் ஏராளமான சுற்றுலா பயணிகள் குவிந்ததால் நீண்ட நாட்களுக்கு பிறகு அருவிக்கரைகள் களை கட்டின. குற்றாலத்தில் இந்த ஆண்டு சீதோஷ்ண நிலை சரியில்லாத போதிலும் அவ்வப்போது ஓரிரு நாட்கள் மழை பெய்ததால் அருவிகளில் தண்ணீர் வரத்து அதிகரித்துள்ளது. கடந்த 2 நாட்களாக மழை பெய்யாத போதும் அருவிகளில் தண்ணீர் சீராக விழுந்து கொண்டிருக்கிறது. இதனால் அருவியில் நீராட ஏராளமான சுற்றுலா பயணிகள் குற்றாலத்தில் குவிந்தனர். சீசன் இருக்கா இல்லையான்னு தெரியலன்னு தான் வந்தோம். ஆனால் மழை இல்லை, தண்ணி நல்லா தான் வருது. திடீர்னு வெள்ளம் வருது அதுன்னு சொன்னாங்க. ஆனால் பயந்துக்கிட்டே தான் வந்தோம். ஆனால் வந்ததுக்கு பார்த்தா நீங்கள் எல்லாமே நல்லா குளிக்கிற அளவுக்கு தான் இருக்குது. போலீஸும் மக்களுக்கு நல்ல ப்ரொடெக்ஷன் கொடுத்து நல்ல பாதுகாப்பான முறையில் அடுத்தடுத்து மக்கள் ரன்னிங்காக போய் குளிக்கிற மாதிரியும் ரெடி பண்ணி விட்டுருக்காங்க. நல்லா இருக்குது, சீசனும் நல்லா இருக்குது. எல்லாருமே நான் வந்து குளிக்கலாம், நல்லா தாராளமாக வரலாம். மெயின் அருவி, ஐந்தருவி, பழைய குற்றால அருவிகளுக்கு ஏராளமான சுற்றுலா பயணிகள் குடும்பத்தினருடன் வந்து நீராடினர். இதனால் நீண்ட நாட்களுக்கு பிறகு அருவிக்கரைகள் களை கட்டின. போலீசாரின் பாதுகாப்புடன் சுற்றுலா பயணிகள் குளிக்க அனுமதிக்கப்பட்டனர். இதேபோல் ஒகேனக்கல் சுற்றுலா தளத்திலும் ஏராளமான சுற்றுலா பயணிகள் குவிந்தனர். கர்நாடக அணைகளிலிருந்து வெளியேற்றப்பட்டு வரும் உபரி நீரால் ஒகேனக்கல் காவிரி ஆற்றில் நீர்வரத்து அதிகரித்துள்ளது. மெயின் அருவி, சினி ஃபால்ஸ் உள்ளிட்ட அருவிகளில் குளித்து மகிழ்ந்த சுற்றுலா பயணிகள் காவிரி ஆற்றின் இயற்கை அழகை ரசிக்கும் வகையில் பரிசல் சவாரி செய்து உற்சாகமடைந்தனர். மீன் சமையல் சாப்பிட்டு பின்பு முதலை பண்ணை, மீன் காட்சியகம் உள்ளிட்டவைகளையும் சுற்றி பார்த்து மகிழ்ந்தனர். சென்னையில் காப்பீடு நிறுவன மேலாண் இயக்குநர் வங்கிக் கணக்கில் இருந்து 10 லட்சம் ரூபாயை சுருட்டிய ஆன்லைன் மோசடி கும்பலை போலீசார் தேடி வருகின்றனர். சென்னை மயிலாப்பூரில் உள்ள தனியார் காப்பீடு நிறுவனத்தின் நிர்வாக இயக்குநராக இருப்பவர் ஆனந்த் ராய். இவர் கடந்த 11ஆம் தேதி இத்தாலி நாட்டிற்கு சென்றிருந்தார். அங்கு கடந்த 22ஆம் தேதி தம்முடைய அமெரிக்கன் எக்ஸ்பிரஸ் பிளாட்டினம் கிரெடிட் கார்டை பயன்படுத்தி இந்திய மதிப்பில் 6000 ரூபாய்க்கு பொருட்கள் வாங்கியுள்ளார். கடந்த 23ஆம் தேதி ஆனந்த் ராய் சென்னை திரும்பியுள்ளார். இந்நிலையில் கடந்த 24 மற்றும் 25 ஆகிய 2 தேதிகளில் தம்முடைய கிரெடிட் கார்டு கணக்கிலிருந்து 10 லட்சம் ரூபாய் திருடப்பட்டிருப்பதைக் கண்டு ஆனந்த் ராய் கவனித்து அதிர்ச்சி அடைந்தார். இது தொடர்பாக உடனடியாக ராயப்பேட்டை காவல் நிலையத்தில் அவர் அளித்த புகாரின் பேரில் 10 லட்சம் ரூபாய் பணத்தை சுருட்டிய ஆன்லைன் மோசடி கும்பலை போலீசார் தேடி வருகின்றனர்.
நாகையில் அரசு அதிகாரிகள் குறித்து அவதூறு பரப்பி நகர் முழுவதும் சுவரொட்டி ஒட்டிய அதிமுக நிர்வாகி சிசிடிவி காட்சிகள் மூலம் சிக்கிக் கொண்டார். அதிகாரிகளை அவர் மிரட்டும் ஆடியோவும் சமூக வலைதளங்களில் பகிரப்பட்டு வருகிறது. நாகை மாவட்டம் திருக்குவளை வட்டாட்சியர் அலுவலக அதிகாரிகள் சிலர் குடும்ப அட்டை உள்ளிட்ட அரசு சேவைகளுக்கு கையூட்டு பெறுவதாக திருக்குவளை நகர் முழுவதும் சுவரொட்டி ஒட்டப்பட்டிருந்தது. இந்நிலையில் இந்த சுவரொட்டிகளை ஒட்டியது யார் என்பது குறித்து விசாரணை நடத்தி சிசிடிவி காட்சிகளை ஆய்வு செய்தபோது அது திருக்குவளை பகுதியைச் சேர்ந்த அதிமுக கிளை செயலாளரான குமரவேல் என்பது தெரியவந்தது. சர்ச்சைக்குரிய வகையில் அதிமுக நிர்வாகி பேசிய ஆடியோ மற்றும் சுவரொட்டி ஒட்டப்பட்ட சிசிடிவி காட்சிகள் சமூக வலைதளங்களில் பகிரப்பட்டு வருகிறது. அதனைத் தொடர்ந்து வருவாய்த்துறை அதிகாரிகள் அதிமுக கிளை செயலாளர் குமரவேல் குறித்து காவல் நிலையத்தில் புகார் அளித்தனர். அதன் அடிப்படையில் திருக்குவளை காவல்துறையினர் விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். பிரான்ஸ் பாராளுமன்ற தேர்தல் வாக்குப்பதிவு புதுச்சேரி மற்றும் காரைக்காலில் உள்ள பிரெஞ்சு தூதரகத்தில் நடைபெற்றது. பிரான்ஸ் நாட்டின் பாராளுமன்றம் கடந்த ஜூன் 9ஆம் தேதி கலைக்கப்பட்டு தேர்தல் அறிவிக்கப்பட்டது. இந்த தேர்தல் இன்றும் ஜூலை 7ஆம் தேதி என 2 சுற்றுகளாக நடைபெறுகின்றன. பிரான்ஸ் பாராளுமன்றத்தில் மொத்தமுள்ள 577 தொகுதிகளில் ஆசிய நாடுகளில் உள்ள ஒரு தொகுதிக்கான வாக்குப்பதிவு இந்தியாவில் டெல்லி, பெங்களூர், மும்பை, கொல்கத்தா, தமிழ்நாடு, புதுச்சேரி ஆகிய மாநிலங்களில் இன்று நடைபெற்றது. தமிழ்நாடு, கேரளா, புதுச்சேரி ஆகிய மாநிலங்களில் உள்ள பிரெஞ்சு குடியுரிமை பெற்றவர்கள் வாக்களிக்கும் வகையில் 4 வாக்குப்பதிவு மையங்கள் புதுச்சேரி, சென்னை மற்றும் காரைக்கால் பகுதிகளில் அமைக்கப்பட்டு இன்று வாக்குப்பதிவு நடைபெற்றது. காலை 8 மணி முதல் மாலை 6 மணி வரை நடைபெறும் இந்த வாக்குப்பதிவில் 4550 பேர் வாக்களிக்க தகுதி பெற்றிருந்த நிலையில் புதுச்சேரி பிரெஞ்சு துணை தூதரகத்தில் அமைக்கப்பட்ட வாக்குச்சாவடியில் வாக்காளர்கள் வாக்கினை பதிவு செய்தனர். இந்த ஆசிய நாடுகளின் தொகுதிக்கு முதல் சுற்று தேர்தலில் 15 வேட்பாளர்கள் களத்தில் உள்ளனர். தஞ்சாவூரில் சோதனை நடத்திய என்ஐஏ அதிகாரிகள் உபா சட்டத்தின் கீழ் 2 கைது செய்து அழைத்துச் சென்றனர். தஞ்சாவூர், ஈரோடு, திருச்சி உள்ளிட்ட மாவட்டங்களில் அதிரடியாக என்ஐஏ அதிகாரிகள் சோதனை நடத்தினர். தடை செய்யப்பட்ட இயக்கங்களுடன் தொடர்பில் இருப்பதாக கிடைத்த தகவலின் பேரில் இந்த சோதனை நடத்தப்பட்டது. தஞ்சாவூர் மாவட்டம் சாலியமங்கத்தைச் சேர்ந்த ஹிஜ்புத் தகர், அப்துல் ரஜ்மான் ஆகியோரது வீடுகளில் சோதனை நடத்திய அதிகாரிகள் செல்போன், லேப்டாப் மற்றும் முக்கிய ஆவணங்களை கைப்பற்றினர். தொடர்ந்து இருவரையும் என்ஐஏ அதிகாரிகள் கைது செய்து அழைத்துச் சென்றனர். இருவரையும் உபா சட்டத்தின் கீழ் கைது செய்திருப்பதாக அதிகாரிகள் தரப்பில் கூறப்பட்டது. ஈரோட்டில் செட்டிப்பாளையம், அசோக் நகர் உள்ளிட்ட பகுதிகளிலும் என்ஐஏ அதிகாரிகள் அதிரடியாக சோதனை மேற்கொண்டனர். மேற்கு வங்கத்தை தொடர்ந்து திரிபுரா மாநிலத்திலும் பசுமை கழிவறைகள் அமைக்கப்பட்டு வருவதற்கு வரவேற்பு அதிகரித்துள்ளன. 5இல் வளையாதது 50இல் வளையாது என்பார்கள். அடுத்த தலைமுறைக்கு நாம் சொல்ல வேண்டியதை பிள்ளை பருவத்திலேயே சொல்லிவிட்டால் அது பசுமரத்தாணியாய் பற்றிக் கொள்ளும். இதற்காகத்தான் கழிவு மேலாண்மையை இளைய தலைமுறையின் சிந்தனையில் விதைக்கும் முயற்சியாக திரிபுராவில் உள்ள அரசு பள்ளிகளில் பசுமை கழிப்பறைகள் உருவாக்கப்பட்டுள்ளன. இந்திய அறிவியல் மற்றும் தொழில்நுட்பத்துறை மேற்கு வங்கத்தில் உள்ள இந்திய அறிவியல் மற்றும் தொழில்நுட்ப கழகத்துடன் இணைந்து பசுமை கழிப்பறைகளை உருவாக்கியிருக்கிறது. கிழக்கு இந்தியாவில் முதன்முறையாக திரிபுராவின் அகர்தலாவில் உள்ள அரசு பள்ளியில் இக்கழிப்பறை அமைக்கப்பட்டுள்ளது. இதில் சிறப்பு என்னவென்றால் சூரிய ஒளி மின் தகடுகள் பொருத்தப்பட்டிருப்பதால் கழிப்பறைக்கான மின்சார செலவு மிச்சப்படுத்தப்படுகிறது. அதோடு தண்ணீர் தீர்ந்துவிட்டால் தாமாகவே நீர் நிரப்பிக்கொள்ளும் வகையிலான கருவியும் இதில் இணைக்கப்பட்டுள்ளது. மேற்கு வங்கத்தில் பசுமை கழிப்பறைகளுக்கு வரவேற்பு கிடைக்கவே திரிபுராவை தொடர்ந்து அஸ்ஸாம், ஒடிஷா உள்ளிட்ட மாநிலங்களிலும் பசுமை கழிப்பறை அமைக்கும் நடவடிக்கைகள் நடந்து வருகின்றன. யூரோ கோப்பை கால்பந்து ஆட்டத்தில் நடப்பு சாம்பியனான இத்தாலி சுவிட்சர்லாந்திடம் தோற்று காலிறுதி வாய்ப்பை இழந்ததால் அந்நாட்டு ரசிகர்கள் ஏமாற்றத்தில் உறைந்தனர். யூரோ கோப்பை கால்பந்து தொடரில் 2 காலிறுதிக்கு முந்தைய சுற்று ஆட்டங்கள் நேற்றிரவு நடைபெற்றன. பெர்லினில் நடைபெற்ற முக்கியமான ஆட்டத்தில் சுவிட்சர்லாந்துடன் பலம் வாய்ந்த இத்தாலி களம் இறங்கியது. விறுவிறுப்புக்கு சிறிதும் பஞ்சம் இல்லாமல் நீடித்த ஆட்டத்தில் இத்தாலி 2 கோல் வாங்கி சுவிஸ் அணியிடம் அதிர்ச்சி தோல்வியை சந்தித்தது. இதனால் தலைநகர் ரோமில் ராட்சச டிவியில் ஆட்டத்தை கண்டு ரசித்த இத்தாலி ரசிகர்கள் அதிர்ச்சியில் உறைந்தனர். இத்தாலி 20 ஆண்டுகளுக்கு பிறகு காலிறுதிக்கு முந்தைய சுற்றுடன் நடையை கட்டியுள்ளது. இதேபோன்று டாட்மண்டில் நடந்த மற்றொரு காலிறுதிக்கு முந்தைய சுற்றில் ஜெர்மனியுடன் டென்மார்க் பலப்பரீட்சை நிகழ்த்தியது. முதல் பாதியில் இரு அணிகளும் கோல் போட முடியாத அளவுக்கு ஆட்டத்தில் அனல் பறந்தது. 90 நிமிட ஆட்ட முடிவில் டென்மார்க்கின் காலிறுதி நம்பிக்கையை தகர்த்த ஜெர்மனி 2-0 என்ற கோல் கணக்கில் வாகை சூடி ரசிகர்களை மகிழ்ச்சி கடலில் மூழ்கடித்தது.
ஹாவர்ட்ஸ் 53வது நிமிடத்திலும் முசியாலா 68வது நிமிடத்திலும் கோல் அடித்து ஜெர்மனியின் வெற்றியில் முக்கிய பங்காற்றினர். இன்றிரவு ஸ்லோவேக்கியாவுடன் இங்கிலாந்து காலிறுதிக்காக பலப்பரீட்சை நடத்துகிறது. உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.